அடுத்த நாள் செத்திருக்க வேண்டியதை நான் இனி உயிரோட இருக்கக்கூடாது. மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின ஆதரவுக்குமாகத்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன். நான் 33 வருஷம் என்ற பிள்ளைய பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன். என்ற தாய பிள்ளைய சேர விடாம மறைச்சு வைத்திருந்தவைக்கு நன்றிதான் சொல்றேன். எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளைய பார்க்க விடாம என்னை தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாம இப்படி ஒரு பாவத்தை காத்திருந்த தவம் மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்கள்கிட்ட கடமையாக இருக்கதா நான் கருதுகிறேன். அண்ணாவுடைய இழப்புக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக அது நானாகவும் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு மகளாக. ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சாந்தன் அவர் நோய் வந்தோ அவரோட இறப்பு இயற்கையான இறப்பு இல்லை. அதை என்ன உறுதியாக சொல்லணும். நாங்கள் எல்லாரும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். இந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல இன்றைக்கு சாந்தண்ணாண்ட 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் எல்லாரும் கூடியிருக்கிறோம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புனிதமான நாள், மிக புனிதமான நாள். இந்த காலை இந்த நேரம் நான் இப்போ விமான நிலையத்தில் ஒளிச்சோடி வந்து கொண்டிருக்கிற நேரம். இது சென்ற ஆண்டு இதே நேரங்களில் எத்தனை மணிக்கு உயிர் பிரிஞ்சன்றது சரியான நேரமே இன்னுமே ஷாப்பாக என்ன தவிர யாருக்குமே தெரியாது. ஓகே, அதெல்லாம் ஒரு விஷயமாக கிடந்தாலும் இன்றைய இந்த நினைவு நாளில் முக்கியமாக இந்த இடத்துல நான் நன்றி கூறுறதுக்கு ஊடகவியலாளர்கள், சகல ஊடகவியலாளர்கள் நேரடியாகவும் உதவி செய்திருக்கணும், மறைமுகமாகவும் கன்னடங்களில் எனக்கு உதவி செய்திருக்கணும். அது இலங்கை, இந்தியா சார்ந்த மட்டுமல்ல, புலம்பெயர் தேசங்களில் இருந்த ஊடகவியலாளர்கள், அதை விட இதுக்காக குரல் கொடுத்த மக்கள், அது அண்ணாவுக்காகன்ற விட அம்மாவுக்காக கொடுக்கப்பட்ட குரல்கள் தான் இங்கே அதிகம். ஏனென்றால் இங்கே ஏமாற்றப்பட்டது அண்ணா இல்லை, அம்மா தான். அம்மாண்ட 33 வருஷ தவம், ஒரு நேரம் உணவு உண்டு காத்திருந்த தவம் மாற்றப்பட்டிருக்கு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மக்கள்கிட்ட கடமையாக இருக்கதா நான் கருதுகிறேன். அண்ணாவுடைய இழப்புக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக அது நானாகவும் இருக்கலாம் அல்லது ஒவ்வொரு தமிழ் மகனாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல இன்றைக்கு ஒரு கோயில் உண்டு, அவற்றை சார்பாக குடும்பத்தாரால் உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும் என்று சொல்லி சொன்னால், உண்மையாகவே அண்ணா ஆசைப்பட்டது தான் இங்கே வந்த பிறகு ஆன்மீக பணியாற்றதும். அவர் கண்ணகி அம்மனை தான் இந்த முதல் தெய்வமாக நினைச்சு வழிபட்டு கொண்டிருந்த ஒரு ஆள். இப்படி ஒரு கண்ணகி அம்மன் சார்ந்த ஒரு கோயிலை அமைச்சு தனது காலம் முழுக்க பராமரிக்கணும், தனது அதோட வாழணும் என்று சொல்லி ஆசைப்பட்டவர். கடைசியாக அந்த கோயிலில் அவர் தெய்வமாக என்று சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்கையில இன்றைக்கு அவற்றை எண்ணப்பாட்டின்படி தான் எங்களோட மைத்துனர் அவர் 2014 நேரடியாக பராமரித்து கொண்டிருந்த மைத்தினர் தான். அவற்றை மூப்பில் அவரால் இந்த கோயில் உருவாக்கப்பட்டிருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பம் எப்பவுமே இந்த கோயிலாகத்தான் கருத்தில் கொள்ளும். இந்த கோயில் உள்ளார்ந்த விஷயங்கள் நினைக்கிறேன் ஜூலை ஆகஸ்ட் அளவில் சிலை அங்குரார்ப்பண நிகழ்வு ஒன்று இடம்பெறும். அப்பவும் இதே மக்களும் ஊடகவியலாளர்களும் இதை ஆதரவு தரணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அண்ணாவுக்காக குரல் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி சொல்றதோட, இந்த குரல் அண்ணாவுக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை, அண்ணா அடங்கிட்டாருந்தாக்காக அடங்கி போக வேண்டிய குரல் இல்லை. இன்னும் எத்தனையோ எங்களுடைய மக்கள்கள் சிறப்பு முகாம்களிலும் சிறைகளிலும் மண்ணுக்காகவும் ஈழத்துக்காகவும் போய் தவம் இருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். அது அவர்கள் ஏதோ ஒன்றுக்காக தவம் இருக்கிறார்கள், அவர்களுக்காக அவர்கள் குடும்பம் தவம் இருக்கிறது. அந்த குடும்பங்களுக்காக எங்கள் குரல்களை ஓயாமல் என்றைக்குமே நாங்கள் கொடுத்தபடி இருக்கணும்னு சொல்லி கேட்டு விடைபெறேன். நன்றி. வணக்கம். எல்லா பிள்ளைகளுக்கும் வணக்கம். இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்ட அம்மாக்கள், ஐயாக்கள், பிள்ளைகள், சிறுவர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். எல்லாரும் இந்த பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு ஆறுதலில் தான் நான் கொஞ்சம் மாறி இருக்கிறேன். என்று சொன்னால் நான் அடுத்த நாள் செத்திருக்க வேண்டியதை நான் இனி உயிரோட இருக்கக்கூடாது. மற்ற பிள்ளைகளுக்காகவும் மக்கள் காட்டின ஆதரவுக்குமாகத்தான் நான் ஆறுதலாக இருக்கிறேன். நான் 33 வருஷம் என்ற பிள்ளைய பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன். என்ற தாய பிள்ளைய சேர விடாம மறைச்சு வைத்திருந்தவைக்கு நன்றிதான் சொல்றேன். எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளைய பார்க்க விடாம என்னை தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாம
இப்படி ஒரு பாவத்தை செய்த உயிரோட இனி இருக்கக்கூடாது. எந்த தாக்கும் இப்படி ஒரு கதி வரக்கூடாது. எந்த தாக்கும் இப்படி ஒரு தண்டனை கொடுக்கக்கூடாது. அதால கூடுதலாக இந்த பிள்ளைகளும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லி மீடியா எடுத்து எத்தனையோ இடத்தை வேறு இறங்கி கடிதங்கள் உடண்டு கொடுத்தும் ஒருத்தருக்கும் மனம் இறங்கி என்ற பிள்ளைய பார்க்க விடவும் இல்லை, காட்டவும் இல்லை. கடைசியில பெட்டியில ஒன்றும் திறச்சிக்கணும். அந்த நன்றி ஒன்றைத்தான் செய்தாங்க. இந்த உலகத்து மக்கள் காட்டின நன்றியாலையும் அவைகள் விட்ட கண்ணீராலையும் அதுகள் செய்த ஆதரவாலையும் தான் நான் கொஞ்சம் இப்போ ஆறி இருக்கிறேன். அதால எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். எனக்கு துரோகம் செய்தவருக்கும் தான் நான் நன்றி சொல்றேன். வயிறறிஞ்ச எதுக்குமே சொல்ல மாட்டேன். என் பிள்ளைய பார்க்க விடாம செய்து போட்டுனேன். நான் எத்தனையோ இடத்தை மாடியால் ஏறி என் பிள்ளை கையில பிடிச்சு கொண்டு போய் கடிதங்கள் கொடுத்து அழைத்து போய் கடைசியா ஏழாம தான் வாரது. எங்களோட ஊர் தம்பி கொண்டு வந்து 11 மணிக்கு இரவு சொல்றான், எல்லாரும் போய் படுங்குவோம். முடியாம பிள்ளைய நேறினோம், 10 மணிக்குள்ள வந்துடுவோம் என்று சொன்னான். அதை நம்பி கொண்டு போய் படுத்தேன். எனக்கு புறம் எது நடந்ததுன்னு அந்த 6 நாளுமே எதுக்குமே எனக்கு தெரியாது. நான் சொல்றதுக்கு எதுக்குமே இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். நான் கிட்டத்தட்ட 34 வருஷம் சாந்தனோட வந்துக்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் நிறைய உண்மைகளை சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன், சில விஷயங்கள் வெளியே வரல, அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன். சாந்தன் அவர் நோய் வந்தோ அவரோட இறப்பு இயற்கை நடப்பு இல்லை. அதை என்ன உறுதியாக சொல்ல நாங்கள் எல்லாரும் சொல்லப்போனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டோம்னு தான் சொல்லணும். இந்த ஒரு வரியை தவிர நான் அதை அரசு சம்பந்தமாக எதுவும் கிடைக்க விரும்பலை. அடுத்தது நான் வாழ்க்கையில் நிறைய படிச்சுக்கிறேன் துறவிகளை பற்றி. நான் ஒரு துறவியோட வாழ்ந்துருக்கிறேன். அதான் கடைசி 10 வருஷம், கடைசி கடைசி ஒரு 6 மாதம் 7 மாதம் நானும் ஆன்மீக ஆன்மீகத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவன் தான். இந்த துறவண்டா என்னன்றதை படித்து தெரிஞ்சுக்கிறது அனுபவ ரீதியாக நேரடியாக நான் சாந்தனிட்ட தான் கற்றுக்கொண்டேன். ஒரு துறவி என்ன இப்படி வாழணும்ன்றதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அவர் சாதாரண ஆத்மா இல்லை. அடிக்கடி சொல்லுவார் தனக்கு அடுத்த பிறப்பு இல்லையென்று. நான் ஆரம்பத்தில் ஏற்றுக்கலை. கடைசி 3 மாதத்தில் அதை அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டார். நாங்கள் எல்லோரும் நினைக்கிறோம் அவர் இறந்துட்டாருண்டு. ஒரு சராசரி மனுஷனை பார்த்தா அவர் இறந்துட்டார். ஒரு தூய ஆத்மா பாதம் பண்ண அவர் இறக்கலை. அது அவங்க மட்டும் நான் சொல்லுவேன், அவர் இறக்கலை. இருக்கார், இப்பவும் இருக்கார். அவர் என்ன நிறைய கதை கொண்டு நிறைய சொல்லணும். இந்த சந்தர்ப்பத்தில் கிடைக்க முடியலை. திரும்பவும் சொல்கிறேன், அம்மாட இல்லாமல் அவன் இன்றைக்கு கூட இருக்கிறது அது அவரோட சக்தி தான். இன்றைக்கி அவங்க அம்மா கூட இன்றைக்கி அது இருக்கிறான்னு சொன்னால் அது சாந்தன் இறைவனுக்கு கொடுத்த சக்தியாக தான் அவங்க அம்மா இன்றைக்கு கொஞ்சமாவது 2 கதைக்கக்கூடிய சிலமே இருக்கிறாங்க. ஏன்னா சாந்தன் அவங்க அம்மா பற்றி எப்படி உணர்ந்தாரு, ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவரோட அம்மாவோட ஒரு சின்ன அழுக சத்தம் கூட தாங்க முடியாதவர். அழகாலே தான் கரைக்க மாட்டேன், பார்க்க மாட்டேன்ட்டு என்னோட சண்டையெல்லாம் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமும் ரொம்ப ஒரு நாளெல்லாம் தாங்குவாங்கல்லாம். அவருக்கு அந்த சக்தி இல்லை. அம்மா அழுதா தாங்குற சக்தி அவருக்கு இல்லை. அந்தளவு அவங்க அம்மாவில் இருந்தார். இன்றைக்கு அவர் அந்த இறைவன் மேலே காட்டின இறைப்பணி, பக்தி அதெல்லாம் தான் அவங்க அம்மா சரியாக வச்சிருக்கு, உறுதியாக வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் மக்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசியல் அதுக்கெல்லாம் நான் ஒன்று வர விரும்பலை. சாந்தன் மாதிரி அம்மாக்களோ கைவிட்டுறக்கூடாது. யாரும் கைவிட்டுறக்கூடாது. கைவிட்டுட்டோம், இனியும் அந்த தப்பை பண்ணக்கூடாது. நாங்கள் மிகப்பெரிய தப்பட்டோம். நான் போராடினேன் தான், இன்னும் கொஞ்சம் போராடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஒரு 10% ஏமாந்துட்டேன். ஒரு 10-15% ஏமாந்துட்டேன். இவ்வளவு ஒரு இதுக்கு பின்னால் ஒரு கொடூரம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சுது, கடைசி வரையும் ஃபைட் பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடினா முடியாமல் போச்சு. இனி காலத்துலேயும் இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு தேவையானவங்கள, அவசியமானவங்கள நம்ம விட்டுறக்கூடாது.
அது பெரிய மிகப்பெரிய தப்பு. நம்ம இந்த குடும்பங்களுக்கு எங்களுக்கு வருங்கால சந்ததிக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று தான் நான் நினைக்கிறேன். அதோட முடிச்சுக்கிறேன். அப்படியே பேக்கோட போய் கொடுங்க. துடிக்க வச்சுட்டீங்க ஐயா. கற்பூரத்தில் கொஞ்சம் கூட வச்சுட்டு
சுத்தி கொண்டு வரட்டு போகாது ஒரு ஆள் நின்று கொடுங்க தண்ணியை நீங்கள் போட்டு வாங்க